வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்மளுடைய ஹாட் அண்ட் கூல் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 3 தக்காளியும் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து எண்ணெயில் வதக்க போகிறதில்ல, இதை வந்து நம்ம தண்ணியில் தான் வேக வச்சு அரைக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளியும் இந்த பேனில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதோட நம்ம கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்குங்க. இது வந்து தண்ணியில் தான் வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அது ஒரு மாதிரி வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட டேஸ்ட்டுக்கு ஒரு 4-5 முந்திரியை வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடுவோம். ஆல்ரெடி இது வந்து தண்ணியில் வெந்திருக்கு, ஸோ இது ரொம்ப டைம் எடுக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். அதோட தேவையான காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா நல்லா திக்காயிரும். ஒரு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு நமக்கு முந்திரி சேர்த்துருக்கிறதுனால பார்க்கவே தெரியும், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே ரொம்ப திக்காகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் திக்கான காய்ச்சின பாலை ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நம்ம பன்னீரை வந்து சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஆயிலில் லைட்டாக சாட் பண்ணிவிட்டு, அதாவது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க, இல்லைனா அது உடஞ்சிரும். நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கி தான் பன்னீர் சேர்க்குறேன், ஸோ அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்குகிற பன்னீரை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எல்லாம் குழம்பு நல்லா கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம இந்த பன்னீரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோன்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டான இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிருச்சு, பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கறதுனால கிரேவி ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா தாபாவில் சாப்பிட்ற மாதிரி, நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ண உடனே இந்த டேஸ்ட்டும் சரி அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுப்பாங்க, அதுதான் இந்த கஸ்தூரி மேத்தி.
நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்களில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மெத்தியை வந்து நிறைய டிஷ்ஷில் சேர்ப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சு. இது ஃபுல்கா, நான், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எதோட சேர்த்தாலும் ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி தோழிகளே. வாழ்க.